வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS Excelல சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த சார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வச்சுட்டு அந்த டேட்டா வந்து நம்ம கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சார்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து ஒரு சாம்பிள் டேட்டா செட் வச்சுருக்கோம். இதில் வந்து நாம் வந்து நேம், தமிழ் அண்ட் மேக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த டேட்டா செட்டில் நம்ம நேம் அண்ட் தமிழை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு சார்ட்டை நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு சார்ட் அப்படிங்கிற ஒரு டேபுக்குள்ளே இருக்குது. இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு வேல்யூ எடுத்து தான் நம்ம போடுறோம் அப்படிங்கிறனால நம்ம பை சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2D அப்படிங்கிற பை சார்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 3Dயும் இருக்குது, நீங்கள் அந்த ஆப்ஷனும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேம் அண்ட் தமிழ் அப்படிங்கிறத வச்சு நம்ம பை சார்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. இல்லை சப்போஸ் வந்து நீங்கள் 2 வேல்யூவை வச்சு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் நம்ம வந்து இதுதான் வந்து நம்ம சார்ட்டோடைய லிமிட்டாக நம்ம வச்சுருக்கோம். சப்போஸ் நம்ம வந்து 2 வேல்யூவை இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம 2 வேல்யூவை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி இன்சர்ட்குள்ளே போனோம் அப்படின்னா நாம் 2 வேல்யூ யூஸ் பண்ணுறப்போ காலம் இல்லைன்னா பார் கிராஃப் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியும். ஏன்னா 2 வேல்யூ இருக்கனால இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 காலம் 3 காலம் இல்லை சிலிண்டருக்குலாம் வேணுமா கோன் வேணுமா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம 2D காலம் மட்டும் எடுத்துக்கலாம். அது போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார் கிராஃபாக வந்துடும். ஏன்னா 2 வேல்யூ எடுத்துருக்கனால நம்மளுக்கு பார் கிராஃபாக வந்துடும். ஸோ ஒரு வேல்யூ எடுக்கிறப்போ நம்ம பை சார்ட்டாகவும் 2 வேல்யூ எடுக்கிறப்போ நம்ம பார் கிராஃபாகவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பை சார்ட்டுக்குள்ளே இல்லைன்னா ஒரு சார்ட்டுக்குள்ளே நாம் எப்படி வந்து டிசைன் கொண்டு வரது, எப்படி லே அவுட் கொண்டு வரதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த சார்ட்டை விட்டு வெளியே கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு இன்னொரு டேப் ஓப்பன் ஆகிருக்காது. ஆனால் சப்போஸ் நீங்கள் உள்ள சார்ட்டுக்குள்ளே வச்சு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ட் டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் ஓப்பன் ஆகுது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிசைன், லேஅவுட் அண்ட் ஃபார்மேட் அப்படின்னு ஓப்பன் ஆயிருக்கு. இந்த டிசைன் அப்படிங்கிற டேப்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டோடைய டைப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் சார்ட் லேஅவுட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நாம வந்து பை சார்ட்டை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் சார்ட் டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய கிராஃப் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். இதில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பை இல்லாமல் பார், ஏரியா இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுலேயும் வந்து 2D இருக்குது, 3D இருக்குது, பார் கிராஃப் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதில் எந்த சார்ட் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓகே கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற இந்த சார்ட் லேபிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும். சார்ட் லேபிள் இங்கே இல்லை. நம்ம சார்ட் லேபிள் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட் லே அவுட்டுங்கிற ஆப்ஷனில் இங்கே நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சார்ட் லேபிள் பர்சன்டேஜில் வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜில் வந்திருக்கு. இதுவே சப்போஸ் உங்களுக்கு லெஜெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட்டிசிபென்ட் நேம்ஸோட வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ப்ளஸ் லெஜெண்டோட ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த லே அவுட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ப்ளஸ் லெஜெண்டோட உங்களுக்கு வந்து இங்கே வந்து ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு சார்ட்டை நம்ம டிசைன் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன இருக்குன்னா இப்போ நம்ம மல்டி கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து மோனோக்ரோம் கலர்ஸ் தான் வேணும் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சார்ட் ஸ்டைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் இருக்குது, மோனோக்ரோமேட்டிக் கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த கிராஃப் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாம் வந்து ஒரு சார்ட்டை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து சார்ட்டில் எப்படி லே அவுட்டை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ட் டைட்டில், அதாவது இந்த சார்ட்டுக்கு நாம் தமிழ்னு டைட்டில் கொடுத்துருக்கோம். சப்போஸ் இதை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சார்ட் டைட்டிலில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா சென்ட்ரலில் வரணுமா இல்லை இந்த சார்ட்டுக்கு மேலேயே ஓவர்லேப் மாதிரி தெரியணுமா, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் வந்து அதை அலைன் பண்ணிக்கலாம் இல்லை வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நாம் வந்து லெஜெண்ட்னு சொல்கிறோம். இது வந்து சில டைம் நீங்கள் போடுற டேபிளை பொறுத்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் திங்ஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இதை தான் நம்ம லெஜெண்ட்னு சொல்கிறோம். இது வந்து நாம் வந்து ரைட் சைடு தெரியணுமா இல்லை வந்து டாப்பில் தெரியணுமா இல்லை லெஃப்ட் சைடு தெரியணுமா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டேட்டா லேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டா லேபிள்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பை சார்ட்டுக்குள்ளே இந்த பர்சன்டேஜ் போட்டிருக்கிறது தான் டேட்டா லேபிள்ஸ்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம சென்டரில் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குது எல்லாமே. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவுட் சைடு எண்டு கொடுப்போம். அவுட் சைடு எண்டு கொடுத்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து சார்ட்டுக்கு வெளியே கொடுக்கும். சப்போஸ் இன்சைட் எண்டு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாம் இன்சைடில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஃபிட்டு கொடுக்கலாம். பெஸ்ட் ஃபிட்டு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டோடைய டயக்ராம்குள்ளே எவ்வளோ ஃபிட் ஆகுமோ அந்த அளவுக்கு தான் ஃபிட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நாம் வந்து ஒரு பை சார்ட்டோடைய லே அவுட்டை நம்ம சேஞ்ச் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சார்ட்ல வந்து எப்படி ஃபார்மேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம வந்து இப்போ லெஜெண்டை வந்து ஃபார்மேட் பண்ணணும் அப்படினாலோ இல்ல டைட்டிலை ஃபார்மேட் பண்ணணும்னாலும் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஃபார்மேட் அப்படிங்கிற அந்த டேப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஷேப் ஸ்டைல்ஸ்னு இருக்கு. அதாவது நீங்க அந்த டேபிள் வந்து எப்படி ஷேப்ல இருக்கணும், எந்த ஸ்டைல்ல இருக்கணும், கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ ரெட்ல வச்சிருக்கோம், அடுத்தது கிரீன்ல வச்சோம் அப்படின்னா கிரீன்ல சேஞ்ச் ஆகும். பாத்தீங்களா இப்போ டைட்டில் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, இந்த ஷேப்போடைய ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஷேப் ஃபில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஷேப் ஃபில் ஆப்ஷன் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேர்ட் ஃபைல்லே பார்த்த மாதிரி தான் தீமோடைய கலர்ஸை மாற்றலாம். இப்போ க்ரீன், வயலட் இந்த மாதிரி நம்ம கலர்ஸ் வேணும்னா அந்த கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேப்போடைய அவுட்லைன் என்னென்னு, அதாவது இந்த ஷேப்புக்கான அவுட்லைன் கொடுக்கறதுக்கு. ஸோ அதுக்கும் வந்து நம்ம முன்னாடியே மாதிரியே கலர்ஸும் இருக்குது நிறையா. அதில் எந்த கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஷேப்பினுடைய அவுட்லைனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேப்போடைய எஃபெக்ட், அந்த ஷேப்புக்கான எஃபெக்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்டாக இருக்கிறது வேணுமா, இல்லை ஷேடோ பின்னாடி ஷேடோ வர மாதிரி வேணுமா, இல்லை க்ளோ ஆகுற மாதிரி வேணுமா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் எந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆர்ட் ஸ்டைல், அதாவது அந்த ஃபாண்ட் வந்து எந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபில் பண்ணுற மாதிரி டேன் ஆகிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபில் கொடுத்து நன் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் சார்ட்டை வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS Excelல சார்ட்டில் நம்ம எப்படி டிசைன், லேஅவுட் அண்ட் ஃபார்மேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம்.